அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். களவழி 40 செய்யுள் 36. ஓ உவமன் மண் உழவு இன்றி ஒத்ததே காவிரி நாடன் கழுமலம் கொண்ட நாள் மா உதைப்ப மாற்றார் குடை எல்லாம் கீழ்மேலாய் ஆ உதை காளாம்பி போன்ற புனல் நாடன் மேவாரை அட்டகளத்து. சோழன் தன்னை எதிர்த்து வந்தவர்களோடு போரிட்ட போது அந்த போராட்ட காலம் எப்படி இருந்தது என்று வர்ணிக்கிற செய்யும். ஒப்பிட முடியாத காட்சியாக அந்த இருந்தது என்று சொல்கிறார் செய்யுளிலே. அந்த போரிலே சோழ மன்னனுடைய குதிரைகள் தங்களுடைய வீரத்தை காட்டி போர் புரிந்த போது அவை பறந்து பறந்து உதைத்த காட்சியினால் அங்கே எதிரி நாட்டு அரசனுடைய வெண்கொற்ற குடைகள் தலைமையிலே கிடக்கிறதாம். அப்படி அது கிடக்கின்ற குடை எப்படி இருக்கிறது என்றால், பசுக்களின் காலால் இடரப்பட்ட காளான்கள் எப்படி தலைகீழாக இருக்குமோ அதுபோல் எதிரி நாட்டினுடைய வெண்கொற்ற படைகள் சிதறி கிடக்கின்றன, எதிரி படை வீரர்களின் வெண்கொற்ற படைகள் சிதறி கிடக்கின்றன என்று இச்செய்யுளிலே சொல்றார். காளாம்பி என்றால் காளான் என்ற அர்த்தம். பசுக்கள் உதைப்பதனால் காளான் தலைகீழாக இருப்பது போல் குதிரைகள் உதைத்ததனால் எதிரி நாட்டுடைய வெண்கொற்ற கடைகள் அந்த போராட்ட காலத்திலே தலைகீழாக இருக்கிறது என்று சொன்ன செய்யுள். மீண்டும் செய்யுள். ஓமன் உழவு ஒன்றி ஒத்ததே காவிரி நாடன் கழுமலம் கொண்ட நாள் மா உதைப்ப மாற்றார் குடையெல்லாம் கீழ்மேலாய் ஆ உதை காளாம்பி போன்ற புனல் நாடன் மேவாரை அட்டகளத்து. மா என்றால் பசுவை குறிக்கிற வார்த்தை. நன்றி, வணக்கம்.